தூக்கிட்டு போய் வச்சுட்டு வந்துருக்கா. நாளைக்கு கூடுவேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிடுவோம்டா. எப்ப இருக்கு அடியாக்கா 7 பேர்கள் வந்தீங்களா? கல்லால் தருவியாக என்ன மட்டும் விட்டு விட்டு 6 பேர்களும் நந்தவனம் வந்தீங்க. என்னென்ன மலர் எடுத்தீங்க? சிவனுக்கு உகந்த மலர் எடுத்தீங்களா? எடுத்த மலர் எல்லாம் எங்க வச்சிருக்கீங்க அத சொல்லு. என்ன அடிச்சா கையோட்டி ஐயா அந்த சக்காலத்தையா அடிக்கிறாயா? எட்டே நான் எடுத்த பூவெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு கேட்கிறியா? எங்க வச்ச? எல்லாம் டீக்குள்ள வச்சிருக்கான். பை 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 எடுத்த போலாம். சிலைகாலத்தோடு எப்படி எடுத்துட்டு போவோம்? அவதான் அரியா குட்டி, தெரியாதவ ஒரு வயசு குட்டி, இன்னும் அடிபட்டு இல்ல, அதனால துள்ளிக்கிட்டு இருக்கு. எந்த ஊர்ல நிலைவட்ட அல்லவா? பயமரியாதை சொல்லுவாங்க. அதனால அவ அரியா பெண்ணாளவள் வந்து நந்தவனத்துல நீங்கள் 6 பேர்களும் மூத்தவன். மலர் எடுத்தீங்களே, மலர் எடுத்து எங்க வச்சீங்க? எப்படி? ஐயோ அக்கா, மூர்த்தி தேவரையே ஒரு விழாவில் வரக்கூடிய அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு 7 பேர்களும் தலைகால தோறும் வந்து கங்கா நதி கரையிலே தாங்கள் முடித்து விட்டு குளிக்கக்கூடிய கஸ்தூரி மஞ்சள் எடுத்து முதலாவது சுத்தம் செய்து அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு எச்சல் படாமலும் கைப்படாமலும் வெள்ளை சுரட்டினாலும் தங்க சுரட்டினாலும் அப்பொழுது மலர் அழகு எடுத்து இளையாளர் வரும் மறுபடிவர செய்யவர் இன்றைய தினத்திலே அப்பொழுது கட்டியிருக்கக்கூடிய சீலையிலே மலர் அழகு எடுத்தால் சிவபெருமான போல வச்சுக்குவாரா? சிவனானவர் அப்பேற்பட்ட மூர்த்தி தேவரிலே விருடாவிற்கு வரக்கூடிய ஈஸ்வரர் யார்? யானை முதல் எருமைகளை 84,000 ஜீவராசிகளுக்கும் இன்னாருக்கு இன்னபடி என்று அழைக்கக்கூடிய பரமன் அல்லவா? அப்பேற்பட்ட பரமனுக்கு இப்படி மலர் எடுக்கலாமா? காட்டிலே உள்ள கொடிகள் எல்லாம் இருக்கிறது. தேகரிப்பன் சோலை என்று சொல்லக்கூடிய சோலைகளை எடுத்து அதை கூடையாக சுப்பரித்து அதிலே வந்து மலர் எடுக்க வேண்டும். சரி ஆகட்டும். முந்தைய மலர் எடுத்தீர்களே, அப்படி முந்தைய மலர் எடுக்கும் பொழுது இந்த மலரானது என்னென்ன மலர் எடுத்தீங்க? மல்லிகை, முல்லை, இருவாட்சி, கோம்பி, வெற்றிவேல், பால் சதம் என்று சொல்லக்கூடிய அநேக விதமான நறுமண மலர் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். மல்லிகை, முல்லை, இருவாட்சி, கோம்பத்தாரோ, பாரிஜாத, வெற்றிவேல், கலையாமரம் என்று சொல்லக்கூடிய பல விதமான மலரானது எடுத்திருக்கீங்க. நீ எல்லாம் மலர் எடுத்த ஆரை கேட்கிறடி உள்ளதான் கேட்கிற. அம்மா எனக்கு மூத்தவள் நீதானே? எல்லாத்துக்கும் மூத்தவன் நான்தான். ஆமா ஆமா, எல்லாத்தையும் நின்று பாருங்க, எல்லாம் நெட்டையும் கொட்டியுமா இருக்கீங்க. நான் மட்டும்தான் பொம்பளை மாரி சரியான ஒருத்துல இருக்கா. ஐயோ ரொம்ப ஆட்டாத, குடிநீட்டுக்கே விழுந்துட போகுது. ஒட்டி வச்சுட்டாண்டி. என்னத்த மனச சொன்னா இல்ல, அதானே கேக்குறேன். எல்லா மலர் எடுத்தேன். எப்பொழுது? முருங்கப்பூ, முருங்கப்பூ, பூசணி பூ, பூசணி பூ, கும்பப்பூ, இருக்கம்பூ, அண்ணாப்பூ. செருப்பு இருக்கு, செருப்பு இருக்கு, செருப்பு எதுக்கு? நீ செரு செரு பூக்கள் எடுத்து அது எதுக்கு எடுத்த? அக்கா பூலா பூத்து. சரி, கள்ளிப்பூ எடுத்தே, அது எதுக்கு? கள்ளி பூவா? என் கணவனுக்கு. ஓ, கணவன் என்ன ஏண்டி? நம்மதான் 7 கேட்டால் 7 பேர்கள் இளைய கண்ணி கன்னிமார்கள் நம்ம பொழுது ஆடவர் முகத்தையே பார்க்க கூடாது. அதனால எப்பொழுது உனக்கு 7 கணவன்? ஆம்பளை கண்டாக
நான் எப்படிமா நடப்பா? எப்படி? முக்காட போட்டுப்பா, முக்காட போட்டுக்கிட்டு இப்படிதான் நடப்பா. யாருக்காரு நேரம் போயிடுச்சான்னு செப்பால் அடிச்சு போவான். அதனால முக்காட போட்டுக்கிட்டு போயிடுச்சு அவுத்து விட்ட கிட்டே மாரி செத்து போவான். மலர்கள் எல்லாம் பொழுது எரிக்கம்பூ எதற்கு எடுத்த எரிக்கம்பூ வந்து எதை கட்டினா சிவபெருமானுக்கு அது உகந்ததா? ஆயிரங்கான நந்தவனம். இந்த நந்தவனத்துல இவ்வளவு மலர்கள் இருக்கிறது. ஆமா, மல்லிகை, முல்லை, இருவாட்சி, போங்கு, மந்தாரை, பாரிஜாதம் இப்படி என்று சொல்லக்கூடிய மலர்கள் பூத்து கொள்கிறது பார்த்தாயா? இந்த மலர்கள் எல்லாம் இருக்கிறத விட்டு எரிக்கப்பூ, எட்டாரம் பூவு, கள்ளிப்பூ, கத்தாயப்பூ இப்படி என்று சொல்லக்கூடிய மலர்கள் இருக்கிறது. அது எதுக்காது? இந்த பூரா எதுக்குமா எரிக்கம்பூ எதுக்கு எடுத்தீங்க? சிவபெருமானுடைய பிள்ளை, மூத்த குழந்தை அவருக்கு வரக்கூடிய விநாயக மூர்த்திக்கு விநாயகர் பெருமானுக்கு உகந்தது. அதையால் நான் தனி சிவபெருமானுக்கு மட்டும் நம்ம பெருவிழை செய்யவில்லை. மலர்களை எடுத்து சென்றால் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அங்கே எனப்படுது. மலர்கள் கூடக்கூடியது. அதனால அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு மட்டும் நான் மலர் எடுக்கவில்லை. விநாயக மூர்த்திக்கு பொழுது மலரானது இப்பொழுது எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. விநாயக பெருமானுக்கு உகந்தது எரிக்கம்பூ. அது போகட்டும். கள்ளிப்பூ எதற்கு யாருக்கு உகந்தது? கள்ளிப்பூவா எந்த கடவுள அது எடுக்கிற மாதிரி அது எதுக்கு உகந்தது இல்ல. கள்ளிப்பூவா கள்ளிப்பூவா மாசத்துல நமக்கு பஞ்சம் வந்துடும். சரி, அதனால ஆர்வம் அள்ளி இருக்குல்ல, அந்த பூவை பறிச்சுட்டு வந்து ஏதோ வந்து நீங்க அங்க வச்சிருக்கோம். யாரை கேட்டாலும் கேள்வியா என்ன மட்டும் கேள்வி கேட்காதா? நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் மறுத்து போடுவோம். இப்பதான் சொன்ன எல்லாத்துக்கும் நான் தாண்டி பெரியவன். உங்களை பார்த்தா பொம்மனேட்டி மாதிரி இருக்கா, என்ன பார்த்தாலும் கலிபெருமாவு இருக்கு, சோழ இருக்கு. ஆகி செத்து விடும், என்ன அடிச்சா ஆகி செத்து விடும். அது இப்படி எல்லாம் ஏற்படுது. மலர்களை இப்படி எடுத்து இப்படி வைக்க கூடாதுக்கா. எப்படிதான் வைக்கிறது? கூடையானது சுப்பனிட வேண்டும். கூடையை சென்று மலர்களை எடுத்து எப்படிமா இருக்கணும்? ஒவ்வொரு மலர்களாக மலர்களை எடுத்து கூடையிலே சூட வேண்டும். சூடிக்கொண்டு எப்பொழுது மலரானதை எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் ஒருவராக சென்று கூடையை சுப்பரித்து கூடைக்குள்ளே மலர் எடுத்து வையுங்கள். நான் எப்பொழுது உங்களுக்கெல்லாம் சிறிய தங்கை, நான் செல்லவர் கடைக்குட்டி. கீழே இருக்கக்கூடிய மலர்களை நீங்க எடுத்து விடலாம். வயிறே இருக்கக்கூடிய மலர்களை நீங்க ஏற முடியுமா? முடியாது. அதனால் நான் சரி குழந்தை, நான் வயிறே இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் நான் பறித்து விடுகிறேன். கீழே இருக்கக்கூடிய மலர்களை நீங்கள் எடுங்கள். ஒருவராக மலர்களை கூட பறித்து எடுக்க பார்க்கலாம். எடுங்கள். இப்பதான் அடிக்க கூடாதுன்னு நானும் பாக்குறேன். இது 2 மணி நேரமா இந்த புடவை கட்டுற, அவுக்குற, அப்புறம் கட்டுற, அப்புறம் அவுக்குற. சொல்லு. சரி,
நல்லா கபடி விளையாடுறதுக்கு சடுகுடு சடுகுடு என்னாட்ட அடிக்க முடியாது. ரொம்ப ஆளப்பட்டு ஊற்ற அது தங்க நல்ல தூரடி கட்டி அங்க பூவெடுத்தான் நல்ல தூரடி கட்டி அம்மா பூவெடுத்தான் நல்ல தூக்கடி கட்டி அம்மா பூவெடுப்போம் சொல்லி நல்ல சூழடி கொண்டு அம்மா பூவெடுத்தான் மாதங்களுக்கு நம்ம எலி கட்டி பூவெடுப்போம் பூமலத்தில் அங்க பூவெடுப்போம் அம்மா குமாரத்தில் அங்க பூவெடுப்போம் குமாரத்தில் அம்மா பூவெடுப்போம் அம்மா பூவெடுப்போம் அம்மா பூவெல்லாம் இப்படி பூவை எடுத்து உதர்ந்து வச்சிருக்கீங்க பாத்தியா? ஒன்ன தாண்டி பார்த்தா எனக்கு வகுத்தரிச்சலா இருக்கு.
விட்டீர்கள். இளைய தங்கை நான் மட்டும் யாருக்கு நான் என்ன பாவங்கள் செய்தேன், யாருக்கு நான் என்ன தீமைகள் செய்தேன். அப்படி அந்த மலரை பறித்தார். மலரை பறித்து கையில் எடுத்துவிட்டால் ஏதாவது எனக்கு அப்படி ஆபத்து வந்தால் ஆபத்தை பாதுகாப்பீர்களா, இல்லை என்னை நந்தவனத்தில் விட்டுவிட்டு சென்று விடுவீர்களா? அக்கா அஞ்ச வேண்டாம். இந்த நந்தவனத்தில எது நடந்தாலும் நான் அக்காவா கூடியா இருப்பா. எங்கேயும் விட்டு போக அக்கா, உங்களை நம்பிதான் நான் இப்பொழுது என்ன நம்ப சரி கம்பி போடுறான். அதான் நாளைக்கு அப்புறம் போய் அப்புறம் என்ன அடியாக்கா, இப்பேற்பட்ட நந்தவனம் இது உங்களுக்கு மட்டும்தான். இந்த நந்தவனமா, இந்த நந்தவனத்தை பார்த்தா எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தா ஐயா. அக்கா, இது சாலைகளும் சோலைகளும் இந்த சந்தையில் தங்கரும் அக்கா, இந்த நந்தவனத்தில் ஓர் மலர் 2 மலர்களாக இருக்கிறது, பலவிதமான மலர்கள். அது மட்டுமா இப்பேற்பட்ட இந்த நந்தவனத்தில் குளிர்ந்த நிழல் கொடுக்கக்கூடிய இடத்தில் பச்சைகள் வாழ்கிறது பார்த்தாயா. அக்கா, மல்லிகளும் ஆடுவதும் அந்த குளிர்களும் பூவதும் ஜலங்கள் எங்க இருக்கிறதோ அங்கதான் இப்பேற்பட்ட நம்பச்சிகள், மயில்களும் குயில்களும் புள்ளி மான்களும் விளையாடுமா. இங்க பார்த்தாயா, கலைமான்களும் புள்ளி மான்கள் ஒரு பக்கம் விளையாடுவதும், மயில்கள் விளையாடுவதும், புயல்கள் கூவுவதும், பாராப்பட்சிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து அழகாக வருகிறது பார்த்தாயா. அந்த வனத்தில், இந்த வனத்தில் நம்ம வந்து மலர் எடுப்பதற்கு நம்ம தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அக்கா, நான் சென்று மலர் எடுத்து வருகிறேன். மலரை எடுக்கும் பொழுது ஆபத்து இருந்தால் நீங்கள் தான் என்னை பாதுகாக்க வேண்டும். சென்று வருகிறேன். அப்படி என்று அப்பொழுது இளைய கல்யாணவள் ஒரே ஒரு மலர் பெற்றால் பாரிஜாத மலர் போல் பலவிதமாக காட்சி கொடுக்கிறது. மலரை பறிக்கவோ இளைய கல்யாணம் எத்தனைத்தான் அங்கவும் Let's go.
புகழாலே புகழித்தாலும் கபலகி பொகுமில்லுவான் ஒரு திங்கள வெள்ளி நல்ல பொருள் வாண்டு புகழே வாண்டு இலக்கமா புகழ்தான் புகழே வாண்டு இலக்கமா புகழ்தான்